எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஆஷ்லி நிதிஷா. தமிழ்நாடு கன்னியாகுமரியிலேருந்து வரேன். நான் நமகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசின் இன் உஸ்பெகிஸ்தான் தான் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சு செகண்ட் செமஸ்டருக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் வந்து லாஸ்ட் இயர் தான் வந்துட்டு இங்கே அட்மிஷன் போட்டேன். காலேஜ் வைஸ் எல்லாமே பார்த்தா படிக்கிறது எல்லாமே வந்துட்டு நார்மலாக இருக்குது. நம்ம எப்படி இந்தியாவில் படிப்போமோ அது மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. டீச்சர்ஸ் ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி டு அஸ். அண்ட் எஸ்பெஷலி நமகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி லாங்குவேஜுக்கு எந்த ஒரு பெரியரும் கிடையாது. லாங்குவேஜுக்கு இந்தியன் டீச்சர்ஸும் இருக்காங்க, உஸ்பெக் டீச்சர்ஸும் இருக்காங்க. தே ஆர் ஸோ கம்ஃபர்டபுள் ஹியர். பொதுவாகவே இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, இந்தியன் லாங்குவேஜ் அதாவது இங்கிலீஷ் ஆர் எனி தமிழ் எக்ஸ்பிளனேஷனுக்கு தமிழ் அது எதுவுமே வந்துட்டு புரியாது. அப்ராட் சிட்டிஸில் புரியாது. ஏன்னா உஸ்பெகிஸ்தானில் தனி லாங்குவேஜ் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் வந்து இங்கே வந்து உஸ்பெகிஸ்தானில் அந்த ஒரே பிரச்சனையும் இல்லை. எல்லா ப்ரொஃபஸர்ஸ் அதாவது வெல் எஜுகேட்டட் ப்ரொஃபஸர்ஸ் ப்ளஸ் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் இருக்கறனால அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சனால இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் லாங்குவேஜஸ்க்கு இருக்காது. அவங்க வந்து சொல்லித்தர முறையை நமக்கு வந்து எல்லாமே வந்து நமக்கு புரிஞ்சு நம்மளோட ஸ்டடீஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, இங்கே வந்துட்டு ஃபஸ்ட் இயர்லேருந்து மெடிக்கல் ட்ரைனிங் இருக்குது. வேறு எல்லா காலேஜ்லேயும் அதாவது வேறு அப்ராட் காலேஜில் எல்லாமே வந்துட்டு தேர்ட் இயர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுறாங்க. ஆனால் இங்கே நமகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்காகவே வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு ப்ராக்டிக்கலாகவே எல்லாமே புரியும். எப்படி வந்து பேஷண்ட்ஸுக்கு வந்துட்டு டாக்டர்ஸ் அண்ட் பேஷண்ட்ஸ் எப்படி அவங்களோட இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது, எப்படி வந்து ஒரு டாக்டர் வந்து பேஷண்ட்டை கேர் பண்ணணும், ஹாஸ்பிட்டல் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல் என்னென்ன ஃபாலோ பண்ணணும், எல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட் இயர்லேருந்தே நமக்கு சொல்லித்தராங்க. ஃபஸ்ட்லேருந்து நம்ம போகிறனால அது வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வாட் இஸ் எஃப்எம்ஜி? எஃப்எம்ஜி அப்படின்னா எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சு அதாவது அப்ராடில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்தியா போய் இந்தியாவில் நடக்கக்கூடிய எக்ஸாம் எழுதுறது தான் எஃப்எம்ஜி. அந்த எக்ஸாமுக்கு வந்து எப்போவுமே நார்மலாக வந்து எல்லா யூனிவர்சிட்டியிலும் ஆஃப்டர் 6 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க 1 வருஷம் படிப்பாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆனால் நமகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே வந்து இந்தியன் டாக்டர்ஸ் ஆர் இந்தியன் ப்ரொஃபஸர்ஸாக வந்து நமகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் கூப்பிட்டு அவங்க வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து எஃப்எம்ஜி கற்றுக்கிறனால 6 இயர்ஸில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எந்த ஒரு பெரியரும் இல்லை. ஸோ அவங்க வந்து ஈஸியாக வந்துட்டு எஃப்எம்ஜி பாஸ் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்காக ஃபெசிலிட்டிஸ் லைப்ரரி ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது. அது மட்டும் ஒரு சின்ன ரூம் மட்டும் கிடையாது, இது ஃபுல்லாகவே வந்துட்டு லைப்ரரி தான். ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் ஒரு மினிட்டும் வந்துட்டு வேஸ்ட் பண்ணாமல் இங்கே வந்து அவங்க ரிலாக்ஸாக படிக்கலாம். இது ஃபுல் ஆஃப் புக்ஸ் அண்ட் ஃபுல் ஆஃப் அவங்களோட நாலேஜ் வந்துட்டு கெயின் பண்ணுறதுக்கு. அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடி மட்டும் இல்லை, நமகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் கோர்ட் அதாவது ஃபுட்பால், வாலிபால், ஷட்டில் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு படித்து அவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லாமல் எப்போவுமே அவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஈவினிங் டைமில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து கிரவுண்டும் கொடுத்துருக்காங்க. அவங்களோட மைண்டை வந்துட்டு அவங்க ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஃப்ரீடமாக இங்கே வந்துட்டு இருக்கலாம். எந்த ஒரு ப்ரெஷரும் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இங்கே இல்லாமல் அவங்க வந்து படித்தாங்களா, அவங்க வந்துட்டு விளையாடினாங்களா, அவங்களோட விளையாட்டை வந்துட்டு அவங்க வந்து பார்த்துக்கலாம். நாட் ஓன்லி வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட், தே ஹாவ் கிவன் எ ஜிம்மும் இருக்குது. அவங்களோட ஃப்ரீ டைமில் அவங்க வந்துட்டு அவங்களோட பாடியை வந்து ஃபிட்னஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்துட்டு அவங்களோட மைண்டை வந்து எப்போவுமே இங்கே வந்துட்டு ஃப்ரீயாக வச்சுக்கலாம். பட் இந்தியாவில் வந்துட்டு அது வந்து ரொம்பவே கஷ்டம். இந்தியாவில் வந்துட்டு அவங்க வந்துட்டு எப்போவுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஏன்னா படிக்கணும், அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் இது வேரியண்ட்டும் வந்துட்டு அவங்களுக்கு இல்லை. ஆனால் வந்துட்டு உஸ்பெகிஸ்தானில் இவங்க வந்து எல்லாமே வந்துட்டு இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி இன் நமகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில். ஸ்டடீஸ் அப்புறம் வந்துட்டு காலேஜ் எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம வந்து ஹாஸ்டல் பற்றி முக்கியமான விஷயமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கவலையாக இருக்கிறதே வந்துட்டு ஹாஸ்டல் பற்றின தான். ஹாஸ்டலில் வந்து எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா வந்து ஒரு ரூமில் வந்துட்டு 4 பேர் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான பெட்ஷீட், பெட் எல்லாமே வந்துட்டு அவங்களே கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவலையே வந்துட்டு ஃப்ரீ ஒய்ஃபை தான். அவங்க வந்து ஃப்ரீ ஒய்ஃபையும் வந்துட்டு கொடுக்குறாங்க. எந்த விதமான வந்துட்டு ஸ்ட்ரகிளும் இல்லாமல் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃப்ரீயாக வந்து படிக்கிறவங்களுக்காக. அது மட்டுமே இல்லாமல் வெளியில் வந்துட்டு அவங்கள இருக்கிறதுக்கு வந்துட்டு ஃப்ரீ லிவிங் ஸ்பேஸும் இருக்குது. ப்ளஸ் அது கூடவே வந்துட்டு வாஷிங் மிஷின், லாண்ட்ரி ஏரியா இருக்குது, வாஷிங் ஏரியா, கிச்சன் தான் மெயினே வந்துட்டு. இப்போ யாருக்காச்சும் சடனாக வந்துட்டு பசிக்குது அப்படின்னா அவங்க வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு கிச்சனில் போய் சமைக்கலாம். அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அவங்களே வந்துட்டு சமைச்சிக்கலாம். அந்த விதமான எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துட்டு இது வரைக்குமே வந்துட்டு ஹாஸ்டலில் இல்லை. அது எல்லாம் வந்துட்டு ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. நமகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டுமே இல்லாமல் மெஸ்ஸில் வந்து 3 வேளையும் வந்துட்டு அவங்க நல்லா சாப்பாடு கொடுக்குறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா வந்துட்டு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பொதுவாகவே இருக்க பிரச்சனையே வந்துட்டு இந்தியன் செஃப் வந்து இருக்கணும் அப்படின்னு தான். அதையும் வந்துட்டு இவங்க வந்து அது வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்தியாவிலேருந்து வந்து செஃப்லாம் வந்து இங்கே சமைக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன பிடிக்கும், என்னென்ன ஃபுட் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டு அவங்க வந்துட்டு செய்கிறாங்க எல்லாமே. ஓகே, காலேஜ், ஹாஸ்டல், மெஸ் எல்லாமே பற்றி பார்த்தோம். இப்போ வந்துட்டு நமகன் சிட்டி.
இந்த சிட்டியை பற்றி பேசணும்னா அவ்வளோ அழகாக இருக்கும், ஃபுல் ஆஃப் ஃப்ளார்ஸ். இவங்க வந்துட்டு மோஸ்ட்டாக இங்கே செலிப்ரேட் பண்ணுறதே ஃப்ளவர்ஸ் ஃபெஸ்டிவல் தான். ஏன்னா இங்கே வந்துட்டு எங்கே பார்த்தாலுமே அழகழகான பூக்கள் இருக்கும். பூக்களை பார்த்தாலே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது, அவங்க இருக்கும். இங்கே வந்து பார்க்ஸ் இருக்குது, இங்கே வந்துட்டு எல்லாமே இருக்குது. நம்ம வந்து நடந்து போகலாம், ஃப்ரீயாக நடக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஜாலியாக நடக்கலாம். ஏன்னா ஃபுல் ஆஃப் ஃப்ளார்ஸ் நம்மளோட மனசை வந்துட்டு கவர் பண்ணி இருக்கும் இங்கே எல்லாமே. பொதுவாகவே பேரண்ட்ஸ்க்கு இருக்க ஒரே கவலை என்னென்னா, அவங்களோட பிள்ளைங்கள வந்துட்டு அப்ராடில் வந்துட்டு விட்டால் அவங்களுக்கு வந்து சேஃப்டி இருக்குமா, ஏதாவது பிரச்சனை இருக்குமா, அந்த மாதிரி கவலை இருக்கும். ஆனால் வந்து இங்கே அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு காலேஜ் போகிறாங்களா இல்லையா, இல்லை அவங்க வந்து ஹாஸ்டலில் தான் இருக்காங்களா, எல்லாமே வந்துட்டு அங்கே அண்டர் த கண்ட்ரோல். அது மட்டுமே இல்லாமல் இங்கேருந்து அவங்க வெளில போகணும் அப்படின்னா ஃபேஸ் ரெகக்னிஷன் இருக்குது, அங்கேருந்து உள்ளே வரணும்னா அதே பாசிபிலிட்டிஸ் இங்கே இருக்குது. எல்லாமே இங்கே இருக்குது. சிசிடிவி கண்ட்ரோல் எப்போவுமே வந்துட்டு பார்த்துட்டே இருப்பாங்க, எப்போவுமே வந்துட்டு கைடன்ஸ்லேயே இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வெளியே போகணும், அவங்களுக்கு அது பிரச்சனை இது பிரச்சனை, சேஃப்டி பற்றி எந்த ஒரு கவலையுமே வேண்டாம். ஏன்னா எல்லாமே டேக் கேர் பண்ணுறாங்க. இந்த ஊரில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்தியாவில் எந்தெந்த பிரச்சனைலாம் இருக்கோ அது எதுவுமே இங்கே கிடையாது. அதனால நீங்கள் வந்துட்டு நம்பி இங்கே வரலாம். உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா தே வில் சார்ட் அவுட் திஸ் ப்ராப்ளம்ஸ். அட் லாஸ்ட்லி என்னோட லைஃப் வந்துட்டு அங்கே இங்கே போய் என்னெல்லாமோ நடந்துச்சு. ஆனால் வந்து பெஸ்ட் டிசிஷன் அப்படின்னா நான் வந்து உஸ்பெகிஸ்தானில் இந்த நமகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் நான் சேர்ந்தது தான். அது மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறது வந்துட்டு உங்களோட பெஸ்ட் டிசிஷனாகவே எப்போவுமே இது இருக்கும். அண்ட் ஐ ஆல்வேஸ் வெல்கம் யூ ஆல் வித் மை ஆல் ஹார்ட். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், என் பேர் நந்த பெருமாள். நான் தமிழ்நாடு சென்னையிலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து இங்கே வந்து நமகம் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. இது என்எம்சி அப்ரூவ்டு யூனிவர்சிட்டி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இந்தியன் ஸ்டாஃப் தான் வந்து இங்கே சொல்லி கொடுக்குறாங்க. இங்கே வந்து இங்கே வந்து எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. எங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். இந்த ஃபஸ்ட் இயர்லேயே வந்து எங்களுக்கு வந்து எஃப்எம்ஜி கிளாஸஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எஃப்எம்ஜி எக்ஸாம் எழுதும்போது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்காது. அதே மாதிரி எங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் விசிட்டும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் விசிட்டில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அங்கே இருக்கிற டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. எங்களை வந்து இந்தியன் ஸ்டாஃப்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக பார்க்காம எங்களை வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறாங்க. சர்ஜரிலாம் வந்து எங்களை வந்து இப்பயே வந்து டாக்டர்ஸ் அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பார்க்க. நம்ம இந்தியாவில் இருந்தால் அதை பார்க்க முடியாது, ஆனால் உஸ்பெக்கில் வந்து இங்கே பார்க்க முடியுது. நான் எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறேன் நமகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நமகன் ஸ்டேட் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டி இன் உஸ்பெகிஸ்தான். ஹாய், என் பேர் உதயா. நான் வந்து தமிழ்நாடு தருமபுரியிலேருந்து வரேன். நான் வந்து இங்கே நமகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். நான் இங்கே நமகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா இங்கே நடத்துறது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஸ்டாஃப்ஸ் தான். எந்த வித குழப்பமும் இல்லாமல் நல்ல சூப்பராக நடத்துவாங்க இந்தியன் ஸ்டாஃப்ஸ் தான். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா இங்கே எங்கள் ஹாஸ்டலில் இருக்கேன். அதுதான் எங்களோட ஹாஸ்டல். இப்போ வந்து இங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா பாய்ஸுக்கு தனியாக கேர்ள்ஸுக்கு தனியாக இருக்கும். அதே மாதிரி கேர்ள்ஸுக்கு சேஃபானு கேட்டிங்கன்னா கேர்ள்ஸுக்கு வந்து இந்த ஹாஸ்டலில் 100% சேஃப். 24/7 வந்து கேர்ள்ஸுக்கு வந்து செக்யூரிட்டிஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. எந்த வித பிரச்சனையும் இல்லை ஹாஸ்டலில். அதே மாதிரி ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா எப்பவும் க்ளீனாக நீட்டாக இருக்கும். டெய்லி வந்து ஒர்க்கர்ஸ் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஹாஸ்டலை. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்து கிச்சன் ஃபெசிலிட்டி இருக்குது. நாங்கள் வந்து சப்போஸ் நாங்கள் மெஸ்லையும் சாப்பிட்டுக்கலாம். மெஸ்ஸில் அப்படி ஏதாச்சும் நம்மளுக்கு பிடிக்காத ஃபுட்ஸ் அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து நம்மளுக்கு ஓனாக பிடிச்ச ஃபுட்டை வந்து நம்ம சமைச்சும் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கும் எந்த இது பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி க்ளோத்ஸ்லாம் வாஷ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின்ஸ் இருக்குது. அதுவும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. க்ளோத் வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லை. அதே மாதிரி எங்கள் மெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபுட்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபுட்ஸுக்கு வந்து நம்ம எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபுட்ஸுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அதே மாதிரி சமைக்கிறதும் பார்த்தீங்கன்னா இந்தியன் குக்ஸ் தான். அதனால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டடீஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸுக்கும் ஒரு நல்ல முக்கியத்துவம் தராங்க. ஸ்போர்ட்ஸ் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் இந்தியாவில் விளையாடுற நம்ம முக்கால்வாசி ஸ்போர்ட்ஸ் வந்து இங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி விளையாடவும் விட்றாங்க. நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக வந்து படிக்க விருப்பப்படுவாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே லைப்ரரி ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அவங்க வந்து தனியாக அவங்க விருப்பம் போல் போய் படிச்சுக்கலாம். அதுக்கு யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது உஸ்பெகிஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதிகமாக நம்ம வந்து பணம் செலவாகாது. அதே மாதிரி இங்கே இருக்க ஃபுட்ஸு, இங்கே இருக்க ப்ராடக்ட்ஸோட
ப்ரைஸ்லாம் நம்ம இந்தியா கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எல்லாம் ஓரளவுக்கு சேமாக தான் இருக்கும், எந்த டிஃப்ரென்ஸும் வராது. இங்கே உஸ்பெகிஸ்தானோட பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி படிக்கிறேன். இங்கே வந்து நீங்களும் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, எல்லாரும் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்து இங்கே உஸ்பெகிஸ்தானுக்கு வரலாம். இங்கே நமகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு வந்து படிங்க.